ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகநீதி பார்க்க போகிறோம். மகநீதியில் வந்துட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் அந்த வீட்டில் போயிட்டு அந்த குட்டி ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம காவேரியே நினச்சி அப்படியே ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அவர் அழுகிறத பார்த்தோன்னே பல பெண்களோட கண்ணீர் வரப்போகுது. இதயத்தில் ஓட்ட விழுந்துரும்ப்பா, நீ அழுகாதப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிடுச்சு பெண்களோட மனசில். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா, என்னத்தை நினச்சி இப்போ இவ்வளோ ஃபீல் பண்ணுறாருன்னு பார்த்தா காவேரி போனதை நினச்சி அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலேன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுவிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. தம்பி பாவம், தம்பி லவ் ஃபெயிலியர் ஃபீல் ஆகிட்டாப்புல, அதனால இப்படி இருக்காப்புல அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. தேவையா இதெல்லாம்? குமார், அன்னைக்கே நீ கூட்டு போய் ஒத்துக்க வச்சிருக்கணும்ப்பா, நீ ஏன்ப்பா இப்படி விட்டுட்ட, கவப்பாலே போச்சுப்பா எல்லாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே காமிச்சிட்டாங்க. இப்படியே எத்தனை நாளைக்கு ஓட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நமக்கே. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஒரு பக்கம் தட்டி தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கினதெல்லாம் போதும், ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோன்னே ஏஞ்சி உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இதை பார்த்து அவங்க அம்மா ஒரு பக்கம் அழுகிறாங்களாமா. இப்படி ஒரு பக்கமா அப்படி ஒரு பக்கமா, அம்மாவா ஹஸ்பண்டா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கணும். ஏங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நாட்டில் முக்கால்வாசி பேர் எப்பா பொண்ணுக்கு எனக்கு சம்மந்தே இல்லைன்னு சொல்லிட்டு பெற்றவங்க விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் இருக்கும்போது நீ ஏன் இப்படி பண்ணுற பக்கி, உன் லைஃப்பை தானே நீ பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, எப்போ தாண்டா ஒன்றா சேருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஒரு மாதமாக கிட்டத்தட்ட தேய்ன்னு தேய்க்கிறீங்க இந்த ஒரு சீரியலை வச்சு. இந்த வெண்ணிலாவை அடித்து துரத்து விட்டால் எல்லாம் சரியாக போயிடும் அந்த மாதிரி இருக்குது மைண்ட் வாய்ஸ். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மறுநாள் கல்ல விடுதுங்க. இன்னொரு பக்கம் நிவினோட அம்மா ஒரு பக்கம் எப்படா இவங்களாம் அனுப்ப போகிற, எனக்கே சங்கட்டமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா முன்னாள் காதலி இந்நாள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டேப்பா வாயை கொச்சப்படுத்தாதப்பா, இந்த நிலைமைக்கு அவங்களுக்கு காரணமே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என் பொண்டாட்டி யமுனா தான் சொல்லிட்டாரு, யமுனா உன் கூட வாழ விட மாட்டாண்டா, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் ஆஃபீஸில் போய் உட்காந்துட்டு காவேரியோட போர்டெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. காவேரி உட்காந்து இந்த சீட்டெல்லாம் தொட்டு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி, யார் பெரியாலும் அடிச்சு காமிக்க வேண்டாமா, கிளப்புங்கள் அப்படிங்கிற மாதிரி, சீக்கிரமாக ஏதாவது ஆக்ஷன் எடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.